யாரா இந்த எப்ஸ்டின்? என்னடா எல்லாருமே எப்ஸ்டின் ஃபைல்ஸ்னே சோஷியல் மீடியாவில் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு உங்களை மாதிரி தான் நானும் ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி தேட ஆரம்பித்தேன். சுமார் ஒரு 3 மில்லியன், அதாவது 30 லட்சம் பக்கங்கள், 2000 வீடியோஸ், 1,80,000 ஃபோட்டோஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் அமெரிக்கா அவங்களோட வெப்சைட்டில் அப்லோட் பண்ணியிருக்கிறாங்க. நான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒட்டுமொத்த உலகத்தோட ஹை ப்ரொஃபைல் எலைட் பில்லியனர்ஸ் அத்தனை பேரையும் டிஸ்மேண்டில் பண்ணியிருக்கிற ஒரு கேஸ் தான் இந்த எப்ஸ்டின் ஃபைல்ஸ் கேஸ். இதை பற்றி தான் நீங்கள் தேடிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா வந்திருக்கிற இடம் ரைட்டான இடம் தான். வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிச்டி. இந்த எப்ஸ்டின் ஃபைல்ஸை கேஸை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு நிச்சயமாக ஒரு எபிசோட ஒரு வீடியோவை பத்தாது. ஏன்னா இதில் இருக்கிற விஷயங்கள் அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அதனால் நிச்சயமாக ஒரு சீரீஸ் ஆஃப் வீடியோ இந்த எப்ஸ்டின் ஃபைல்ஸ் கேஸை வச்சு நிச்சயமாக தொடர்ச்சியாக கிச்டி சேனலில் வரும். ஸோ ஸ்டே டியூன். அது எல்லாத்தையும் நீங்கள் தொடர்ச்சியாக உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அண்ட் பெல் ஐக்கனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போது யார் இந்த எப்ஸ்டின் அப்படின்றதுக்கு முன்னாடி இந்த எப்ஸ்டின் ஃபைல்ஸை பற்றி நான் படித்தப்போ எனக்கு ஒரு விஷயம் ஃபஸ்ட்டு தோணுச்சு. என்னடா இவ்வளவு வக்கரமான ஆட்கள்லாம் இந்த உலகத்தில் இருக்கிறாங்களா? அன்பிலீவபிள். எப்படி ஒருத்தங்களால் இதெல்லாம் பண்ண முடியும்? அதுவும் எப்படி தொடர்ச்சியாக இது இத்தனை பேரை வச்சுக்கிட்டு இவ்வளவு எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி பணம் அண்ட் பவர் இதுக்காக என்ன வேணால் இந்த மனுஷங்க பண்ணுவாங்களா அப்படின்ற கேள்வி தான் மனசுக்குள்ளே திருப்பி வந்துக்கிட்டே இருந்துச்சு. இந்த விஷயங்கள்லாம் தொடர்ச்சியாக தேடி ஒவ்வொரு லிங்க் ஆர்டிக்கல், நியூஸ், வீடியோஸ் அப்படின்னு பார்க்குறப்போ நம்மளால் கற்பனைக்கும் பியாண்ட் ஃபியர், பியாண்ட் டிஸ்கஸ்டிங், பியாண்ட் ஸ்கேரி அப்படின்ற எல்லாத்துக்கும் மேல ஒரு லெவலுக்கு மேல இருக்குல்ல, அதற்கும் மேல விஷயங்கள் தான் இந்த எப்ஸ்டின் ஃபைல்ஸ் அண்ட் இந்த எப்ஸ்டின் கேஸ்க்குள்ள இருக்கு அப்படின்றத நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன். முடிஞ்ச வரைக்கும் இந்த எபிசோட்லயோ இந்த சீரீஸ்லயோ இது சம்பந்தப்பட்ட வீடியோஸை காட்டாமல் இருக்கணும்னு தான் நான் ட்ரை பண்ணுவேன். பட் சில ஃபோட்டோஸ் வரலாம், ஆனால் நிச்சயமாக டிஸ்டர்பிங்காகவும் இருக்கும் அப்படின்றத நான் முன்னாடியே ஒரு வார்னிங்காகவும் கொடுத்துட்றேன். இதை இமேஜின் பண்ணிக்கிங்க. இந்த எப்ஸ்டினோட ஒட்டுமொத்த இந்த விஷயங்கள், எக்ஸ்ப்ளாய்டேஷன், இது எல்லாமே நடந்தது எப்ஸ்டினோட ஒரு பிரைவேட்டான ஒரு ஐலாண்டில். சுமார் 70 ஏக்கர் பரப்பளவு கொண்ட ஒரு ஐலாண்டு. இது வெர்ஜின் ஐலாண்ட்ஸ் அப்படின்ற ஒரு இடத்துல இருந்து சென்ட் தாமஸ் அப்படின்ற ஒரு ஐலாண்ட், அங்கிருந்து அந்த ஐலாண்ட்லேருந்து ஒரு கொஞ்சம் தூரம் தள்ளி ஒரு ஐலாண்ட் தான் இந்த 70 ஏக்கர் எஸ்டேட், ஐலாண்ட் எஸ்டேட் தான் இந்த எப்ஸ்டின். இந்த சென்ட் தாமஸ் ஐலாண்டுன்னு சொன்ன பார்த்தீங்களா, அங்கேருந்து ப்ரைவேட் ஜெட்டில் தான் போக முடியும். அந்த ப்ரைவேட் ஜெட்டோ ஹெலிகாப்டரும் இதே எப்ஸ்டினோடது தான். அங்கேருந்து போட் மூலமாகவோ யாட் மூலமாக போகணுன்னா போகலாம், ஆனால் அதுவும் ஆப்ரேட் பண்ணுறது இந்த எப்ஸ்டின் தான். இந்த ப்ரைவேட் ஜெட்டோட எம்ப்ளாயீஸ், இந்த யாட்டு போட்டு ஓட்டுற எம்ப்ளாயீஸ் மற்றும் இந்த எப்ஸ்டின் எஸ்டேட்டுக்குள்ளே வேலை பார்க்குற அத்தனை இருக்கிற ஆட்கள், இதுவங்க எல்லாருமே எப்ஸ்டினோட ஆட்கள் தான். எப்ஸ்டினோட சம்பளம் கொடுக்குற எம்ப்ளாயீஸ் தான். இவங்க எல்லாருமே நான் டிஸ்க்ளோஷர் அக்ரிமெண்ட், NDA அப்படின்னு சொல்லுவாங்க. இதை சைன் பண்ணிட்டு தான் அவங்க வேலைக்கே ஜாயின் பண்ணியிருப்பாங்க. அதனால அந்த எஸ்டேட்டுக்குள்ள என்ன நடந்தாலும், அவங்க என்ன பார்த்தாலும், யாரை பார்த்தாலும் வெளி உலகத்துக்கு சொல்லக்கூடாது அப்படின்றதா இந்த NDAவோட முக்கியமான கிளாஸ். அதையும் மீறி யாராச்சும் சொல்லிடுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, சொன்னாங்கன்னா ஒன்று அவங்களோட உயிர் போகலாம் அப்படின்ற ஒரு த்ரெட் எப்பவுமே அவங்களுக்கு மேலே தொங்கிக்கிட்டே இருக்கும். ஸோ இப்படியாப்பட்ட ஒரு எஸ்டேட்டுக்குள்ளே தான் இந்த உலகம் எதிர்பார்க்காத பல கிரைம்ஸ், நீங்கள் எதிர்பார்க்காத பல மனிதர்கள் பண்ண கிரைம்ஸு இந்த 70 ஏக்கர் எப்ஸ்டின் எஸ்டேட்குள்ளே தான் நடந்திருக்குது. அதுதான் இன்னைக்கு உலகத்தையே புரட்டி போட்டிருக்கு, திருப்பி போட்டிருக்கு. அதுக்குள்ளே நடந்த கிரைம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரே வார்த்தையில் சொல்கிறேன்னா, குழந்தைங்களை வச்சு எக்ஸ்ப்ளாய்டேஷன், அண்டர் ஏஜ் கேர்ள்ஸை வச்சு க்ரூமிங், அண்டர் ஏஜ் கேர்ள்ஸை வச்சு சைல்டு டிராஃபிக்கிங், இது எல்லாம் தான் அந்த எஸ்டேட்டுக்குள்ள பல காலமாக, பல வருஷங்களாக நடந்துகிட்டு இருந்துச்சு. யோசிச்சு பாருங்க, இப்படியாப்பட்ட ஒரு விஷயம் டெய்லி அந்த எஸ்டேட்டுக்குள்ள நடந்துகிட்டு இருக்குது. பல மைனர் கேர்ள்ஸ் அந்த யாட்லையும்
ப்ரைவேட் ஜெட்லையும் இந்த எம்ப்ளாயீஸ் கூட்டிகிட்டு வருவாங்க. இந்த எம்ப்ளாயீஸோட பார்வையை தாண்டி தான் போவாங்க. அவங்க எல்லாருமே அந்த எஸ்டேட்டை விட்டு திருப்பி போவாங்க. இது எல்லாத்தையும் அந்த எம்ப்ளாயீஸ் எல்லாரும் தான் பார்த்துட்டு இருப்பாங்க. பட் ஆனால் அவங்களால சொல்ல முடியாது. அதுக்கு காரணம் அந்த பயமும் அந்த என்டிஏவும் தான். இது எல்லாத்தையும் தாண்டி அது ஒரு காலத்தில் வெளியவும் வந்துச்சு. வெளியே வந்த பிறகுதான் இந்த ஒட்டுமொத்த அமெரிக்காவோட மட்டும் இல்லை, இந்த ஒட்டுமொத்த உலகத்தோட பில்லியனர்ஸ் பிளே பாய்ஸ் அவ்வளோ பெரியும் ஆட்டி வச்சிருக்குது. நம்ம மிகப்பெரிய ரோல் மாடல்ஸ், மிகப்பெரிய அளவுக்கு நம்மளோட ஃபேன்ஸ், மிகப்பெரிய அளவுக்கு நம்ம கொண்டாடி தீர்க்கிற அத்தனை பேருமே இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸில் அவங்களோட பேர் இருக்குது அப்படின்றதா இன்னைக்கு தேதிக்கு உலகம் முழுக்க டிஸ்கஸ் பண்ணப்படுற டாபிக் அண்ட் மிகப்பெரிய டிபேட். இதில் யார் யாரெல்லாம் பேர் இருக்குது அப்படின்றத இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் இன்னும் கொஞ்சம் நேரம் கண்டினியூஸாக பாருங்கள். மிகப்பெரிய ஷாக்குக்கு நீங்கள் உள்ளாவீங்க. அதுக்கு முன்னாடி இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸோட முக்கியமான சில டைம்லைனை பார்த்துருவோம். யார் இந்த எப்ஸ்டீன் அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி மார்ச் 2006 ஃப்ளோரிடாவோட பாம் பீச் அப்படின்ற அங்கே இருக்கிற அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒருத்தவங்க வந்து என்னோட 14 வயசு பொண்ணு எப்ஸ்டீனோட மேன்ஷனில் செக்ஷுவலாக மொலஸ்ட் பண்ணப்பட்டாங்க, அது கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கேன் அப்படின்னு மார்ச் 2006 பாம் பீச் போலீஸ் ஸ்டேஷனில் ஃப்ளோரிடாவில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. மே மாதம் 2006 அதே பாம் பீச் போலீஸ் என்ன பண்ணுறாங்கன்னா எப்ஸ்டீன் கிட்ட போய் அதை பற்றி விசாரிக்கிறாங்க. விசாரிச்சுட்டு உங்கள் மேலே வந்து நிறைய கேஸ் வந்து, அதாவது அன்லாஃபுல் செக்ஸ் ஆக்ட்ஸ், மைனர் கேர்ள்ஸோட நீங்கள் வந்து அன்லாஃபுல் செக்ஸ் ஆக்ட்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கிறீங்க, அதனால உங்கள் மேலே வந்து கேஸை பதிவு பண்ணுறோம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் அந்த மே 2006 ஸ்டார்ட் ஆகுது. மார்ச் 2006 கம்ப்ளைண்ட்டுக்கு பிறகு. ஆனால் அந்த கேஸ் லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து இம்மிடியட்டாக லோக்கல் கோர்ட்டுக்கு போகாமல் அந்த ஸ்டேட் அட்டார்னி, ஈஸியாக சொல்லணும்னா அந்த ஊரோட ஒரு ஹைகோர்ட், அந்த ஸ்டேட்டோட ஹைகோர்ட்டுக்கு இம்மிடியட்டாக அந்த கேஸ் அங்கே மூவ் ஆகுது. 2007 இந்த கேஸ் ட்ரையலில் இருக்கிறப்போ இந்த எப்ஸ்டீன் அப்படின்ற அந்த ஆளோட லாயர்ஸ் வந்து அந்த ஸ்டேட் அட்டார்னியோட ஒரு நெகோசியேஷன் போகிறாங்க. முடிஞ்ச வரைக்கும் வந்து கொஞ்சம் லீனியன்ட்டான இந்த ஜட்ஜ்மெண்ட்டை கொடுங்க, அதாவது என்னோட கிளைண்ட் வந்து ரொம்ப பெரிய ஆள், பல பில்லியன்ஸை மேனேஜ் பண்ணுற ஒருத்தர், சொசைட்டியில் ரெப்யூட்டேஷன் இருக்கிற ஒருத்தர், அதனால் வந்து லீனியண்ட்டாக இருங்க அப்படின்ற மாதிரி சொல்லி 2008 என்ன ஆகுதுன்னா நம்ம எப்ஸ்டீன் நான் குற்றத்தை ஒப்புக்கொள்கிறேன் அப்படின்னு ஒத்துக்கிட்டாரு. பட் ஆனால் அவர் என்ன குற்றத்தை ஒப்புக்கிட்டாரு அப்படின்னா, எஸ் நான் விபச்சாரத்துக்கு போனேன் அப்படின்ற ஒரு விஷயந்தான். அதாவது விபச்சாரத்துக்கு போயிட்டு சாலிசிட்டிங் ப்ராஸ்டியூஷன் அப்படின்ற அந்த வார்த்தையை அவங்களோட அந்த வார்த்தையை யூஸ் பண்ணுறாங்க. நான் விபச்சாரத்துக்கு போனேன், கேட்டேன், அதனால மட்டும்தான் நான் குற்றம் ஒப்புக்கிறேன் அப்படின்னு சொன்ன பிறகு அந்த ஸ்டேட் அட்டார்னி என்ன சொல்கிறாங்கன்னா, ஓகே மற்ற கேஸ் எல்லாத்தையும் டிஸ்மிஸ் பண்ணிட்டு அந்த ஒரு கேஸ், இது வந்து ஒரு பெரிய கேஸாக டப்புன்னு தோணாது, இது ஒரு சாதாரண கேஸாக அவருக்கு குற்றத்தை அவரே ஒப்புக்கிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தண்டனை கொடுக்குறாங்க. அதாவது என்னன்னா 13 மாதம் வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க. இந்த அரெஸ்ட் எப்படி பண்ணுறாங்க அப்படின்னா, நீங்கள் டே டைமில் உங்கள் வேலைக்கு போகலாம், ஆனால் நைட்டு நீங்கள் பிரிசனுக்கு வந்துடணும் அப்படின்றதான் அந்த கேஸோட முக்கியமான தண்டனையே. அதுதான் நான் முன்னாடியே சொன்னேன், அந்த லீனியன்ட்டான ஒரு தண்டனை. அதாவது இவர் டெய்லி எந்திரிச்சு காலையில் ஜெயிலேருந்து எந்திரிச்சு காலையில் கோட் சூட்லாம் மாட்டிட்டு அவருடைய ரெகுலர் ஆஃபீஸ் ஒர்க்குக்கு போவார். அதுக்கப்புறம் நைட் ஆனால் சாயந்தரம் ஆனால் ஒரு ஜெயிலுக்கு திரும்பி வந்துட்டோம். இப்படி தான் கிட்டத்தட்ட ஒரு 13 மாதம் ஜெயிலில் இருந்திருக்கிறாங்க 2008 2009 வரைக்கும். அதுக்கப்புறம் அந்த பீரியட் முடிஞ்ச பிறகு தண்டனை காலத்தை நிறைய முடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு எப்ஸ்டீன் வந்து ஜூலை 2009 ஜெயிலேருந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இதற்கு பிறகு ஜெயிலேருந்து ரிலீஸ் ஆன பிறகு இந்த இடைப்பட்ட கேப்பில் இருந்தவங்க பலருமே வந்து இந்த மைனர் கேர்ள்ஸு, பாதிக்கப்பட்ட ஃபேமிலிஸு, இது சம்மந்தமாக இருந்த ஜேர்னலிஸ்ட் எல்லாருமே திருப்பி இந்த கேஸை ரீஓப்பன் பண்ணுங்க அப்படின்னு பல்வேறு இடங்களில் வந்து கேசஸை கொடுக்குறாங்க. அதற்கு பிறகு தான் இந்த கேஸ் கம்ப்ளீட்டாக ஒரு ட்விஸ்ட் ஆகுது. அதற்கு பிறகு சுமார் ஒரு 10 வருஷம் கழிச்சு நவம்பர் மாதம் 2018, சுமார் ஒரு 10 வருஷம் கழிச்சு இந்த கேஸை மயாமி ஹெரல்ட் அப்படின்ற ஒரு லோக்கல் பத்திரிகை இந்த கேஸை ரீஓப்பன் பண்ணுறாங்க. பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் மூலமாகவும் இந்த கேஸை அவங்க இந்த இடைப்பட்ட காலத்தில் பண்ண இன்வெஸ்டிகேஷன் மூலமாக திருப்பி இந்த கேஸை ஃபைல் பண்ணுறாங்க. ஃபைல் பண்ணிட்டு பல அப்பீலுக்கு போகிறாங்க. இது வந்து வெறும் ப்ராஸ்டியூஷன் மட்டும் கிடையாது, இது வந்து ஒரு சைல்டு செக்ஸ் டிராஃபிக்கிங் ராக்கெட். இதை முற்றிலுமாக உள்ளிருந்து செயல்படுத்தினது இந்த எப்ஸ்டீன் தான். இந்த எப்ஸ்டீன் வந்து பல டாக்குமெண்ட்ஸ்,
பல வீடியோஸ் நாங்கள் எவிடன்ஸாக கலெக்ட் பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜூலை மாதம் 6ஆம் தேதி 2019 இந்த எப்ஸ்டீனை அரெஸ்ட் பண்ணி எஸ் இவர் ஒரு கிரிமினல், இந்த சைல்டு செக்ஸ் டிராஃபிக்கிங், சைல்டு செக்ஸ் அஃபெண்டர் அப்படின்ற இந்த விஷயத்தில் இவர் வந்து ஒரு கன்விக்டாக தண்டனையை கொடுத்து ஜூலை 6, 2019 இவரை ஜெயிலில் போடுறாங்க. ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதி 2019 ஒரு நாள் சாயந்தரம் எப்ஸ்டீன் தானே தன்னோட கழுத்தை நெரிச்சுக்கிட்டு செத்ததாக நியூஸ் வெளியே வருது. செத்ததாக வெளியே வந்தோடனே அந்த கோர்ட்டும் ஜெயில் சூப்பரண்டன்ட் எல்லாரும் சேர்ந்து இது வந்து ஒரு சூசைட் தான் அப்படின்னு போஸ்ட்மார்ட்டம் இதெல்லாம் ரிப்போர்ட் சப்மிட் பண்ணி எப்ஸ்டீன் வந்து சூசைட் தான் அப்படின்னு முடிவு பண்ணி இந்த கேஸ் அதோட முடியுது. அதற்கு பிறகு இப்போ சுமார் தொடர்ச்சியாக இந்த பப்ளிகேஷன்ஸ், பிரஸ், மீடியா, இண்டிபெண்டன்ட் ஜேர்னலிஸ்ட், இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிஸ்ட் தொடர்ச்சியாக நல்லது பக்கமே நிற்கிறோம்னு நினைக்கிற அந்த மக்கள் உலகம் முழுக்க, குறிப்பாக அமெரிக்காவில் இருக்கிற அந்த மக்கள் பாதிக்கப்பட்டவங்க, இவங்க எல்லாரும் தொடர்ச்சியாக போராடி டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் இப்போ இந்த ஜனவரி 31ஆம் தேதி ஒரு மிகப்பெரிய அத்தனை டாக்குமெண்ட்ஸையும் இந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் அவங்களோட வெப்சைட்ல அப்லோட் பண்ணியிருக்கிறாங்க. அதுதான் நான் ஸ்டார்டிங்ல சொன்ன 3 மில்லியன் பக்கங்கள், 2000 வீடியோஸ், 1,80,000 போட்டோஸ். இந்த டைம்லைனை கேட்ட உடனே நமக்கு எல்லாத்துக்குமே தலை சுத்தும். என்னடா பண்ணி வச்சிருக்கிறீங்க, என்னடா கேஸ் இது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது நான் சொன்னது டைம்லைன் மட்டும்தான். இதுக்கு உள்ள நடந்த பல சம்பவங்கள் நம்மளை நிச்சயமாக வந்து தலை சுத்தும், கண்ணு கலங்கும், ரொம்பவே வீக் ஹார்ட்டடுக்கு நிச்சயமாக கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இதில் சம்பந்தப்பட்ட பெயர்கள் தான் இன்னைக்கு உலகம் முழுக்க பயங்கர ஒரு அதிர்வலைகள் த்ரெட் இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம எல்லாரும் கொண்டாடின ரோல் மாடலாக பார்த்த பல பேரோட நேம்ஸ் இந்த இமெயில் எக்ஸ்சேஞ்ச், எப்ஸ்டீனும் அந்த சம்பந்தப்பட்ட நபர்களும் இமெயில் எக்ஸ்சேஞ்சஸ் மூலமாக பல விஷயங்கள் பண்ணியிருக்கிறாங்க. அதில் இருந்த சில பெயர்கள் மட்டும் இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். அரசியல் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, டொனால்டு ட்ரம்ப், பில் கிளின்டன் அமெரிக்காவோட ஃபார்மர் பிரசிடென்ட், ஃபார்மர் யூகே பிரைம் மினிஸ்டர் டோனி பிளேயர், இது தெரிஞ்ச பெயர்கள். இது இல்லாமல் இன்னும் நிறைய பெயர் இருக்குது. அடுத்ததாக அரச குடும்பத்தை சேர்ந்த ஒரு பெயர், அதுதான் இன்னைக்கு நான் இருக்கிற யூகேலையும் மிகப்பெரிய சென்சேஷனாக இருக்குது, பிரிட்டிஷ் இளவரசர் ஆண்ட்ரூ. அவரும் இதில் ஒரு முக்கியமான எவிடன்ஸ், முக்கியமான ஆள். அடுத்ததாக பிஸ்னஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, பல பேருக்கு ரோல் மாடலாக இருக்கிற பில் கேட்ஸ், அதற்கு பிறகு லிங்க்டினோட ஃபவுண்டராக இருந்த ரெய்ட் ஹாஃப்மன், இப்போ ட்விட்டர், டெஸ்லாவோட ஃபவுண்டராக இருக்கிற ஈலான் மஸ்க், அதுக்கு பிறகு சயின்ஸ், என்டர்டைன்மெண்ட் அப்படின்னு எடுத்திங்கன்னா ஸ்டீஃபன் ஹாக்கிங், உங்கள் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் ஸ்டீஃபன் ஹாக்கிங். அப்புறம் ஆக்டர்ஸ், மியூசிஷியன்ஸ் எடுத்துட்டிங்கன்னா அலெக் பால்வின் அப்படின்ற ஹாலிவுட் ஆக்டர், மிக் ஜாகர் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய மியூசிஷியன், மைக்கேல் ஜாக்சன், கெவின் ஸ்பேசி அப்படின்ற பல ஹாலிவுட் ஆக்டர்ஸ், பல பெயர்கள். அதாவது நான் ரொம்ப ஷார்ட்டான நேம்ஸ் மட்டும் சொல்கிறேன். இதை தாண்டி நீங்கள் கற்பனையே பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு பெயர்கள் இருக்குது. பிஸ்னஸ் அப்படின்னோடனே நம்ம ஊரை சேர்ந்த அனில் அம்பானி, அவருடைய பேரும் இந்த ஒட்டுமொத்த ஃபைல்ஸ் லிஸ்ட்டில். இப்படி ஷாக்குக்கு மேலே ஷாக்கு மட்டும்தான் இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் கேஸில் தொடர்ச்சியாக ரிவீல் ஆகிட்டே இருக்குது. இப்போ இந்த கேஸு இவ்வளோ டாக்குமெண்ட்ஸ் இருக்குது, இவ்வளோ எவிடன்சஸ் இருக்குது, இவ்வளோ ஃபோட்டோஸு, இவ்வளோ செலிப்ரிட்டிஸு, இவ்வளோ பெரிய ஆட்கள், இவ்வளோ பேர் இருக்கே, இவ்வளோ பெரிய அனௌன்ஸும் பண்ணிட்டாங்க, ரிலீஸ் பண்ணிட்டாங்க, ஆனால் அது யாராச்சும் அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்களா அப்படின்னு நம்ம எல்லாரும் யோசிப்போம். கேட்டிங்கன்னா யாரையுமே அரெஸ்ட் பண்ணலை. இதில் அரெஸ்ட் ஆனவங்க 2 பேர் தான். ஒன்று, இந்த கேஸோட மெயின் அக்யூஸ்டாக இருக்கிற இந்த எப்ஸ்டீன், ஜெஃப்ரி எப்ஸ்டீன், அண்ட் இந்த ஜெஃப்ரி எப்ஸ்டீனோட கேர்ள் ஃப்ரெண்டாக இந்த ஒட்டுமொத்த இந்த ராக்கெட் இது எல்லாத்தையும் மேனேஜ் பண்ண, கேர்ள்ஸை ரெக்ரூட் பண்ணுற, இந்த கேர்ள்ஸை க்ரூம் பண்ண இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருந்த கிஸ்லைன் மேக்ஸ்வெல் அப்படின்ற இன்னொரு லேடி. இவங்க 2 பேர் மட்டும்தான் இந்த ஒட்டுமொத்த கேஸ்லையும் அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. இதில் எப்ஸ்டீன் 2019 செத்து போயிட்டாப்ல. 2020 கிஸ்லைன் மேக்ஸ்வெல் அப்படின்ற அந்த லேடி அரெஸ்ட் ஆகி கிட்டத்தட்ட 20 வருஷம் பிரிசனில் இப்போ வரைக்கும் அவங்க ஜெயிலில் இருக்கிறாங்க. ஸோ மீதி யாருமே அரெஸ்ட் பண்ணல. ஏன் அரெஸ்ட் பண்ணல அப்படின்ற கேள்வி இன்னைக்கு அமெரிக்காவில் இருக்கிற பல பேரும் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இது உலகம் முழுக்க ஒரு பெரிய ரிப்பிளை கிரியேட் பண்ணியிருக்குது. அண்டு உலகம் முழுக்க இந்த எக்கானமியை கொலாப்ஸ் பண்ணுற அளவுக்கு கூடிய அளவுக்கு இந்த விஷயங்கள் போயிட்டு இருக்குது. ஒவ்வொருத்தரும் இந்த எப்ஸ்டீன் கேஸில் அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள், அவங்களுக்கு யார் யாரெல்லாம் இருக்கிற விஷயங்கள் அப்படின்ற அந்த ஒவ்வொரு ஃபோட்டோஸும், அந்த கான்வர்சேஷன்ஸ், அந்த லீக்டு இமெயில்ஸ் எல்லாத்தையும் எடுத்து எல்லா மீடியா ஹவுசஸும் இதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அண்ட் மீன்வைல் இந்த கேஸில் சம்மந்தப்பட்ட
ஸ்லோவாக்கியாவில் இருக்கிற ஒரு முக்கியமான மினிஸ்டர் அவர் தான் பேர் இருக்குன்னு சொல்லிட்டு ரிசைன் பண்ணிட்டாரு. பிரிட்டனில் இருக்கிற இப்போ ரூல் பண்ணியிருக்கிற அந்த லேபர் கவர்மெண்ட்டை சேர்ந்த ஒரு முன்னாள் மினிஸ்டர் அவர் ரிசைன் பண்ணியிருக்கிறாரு. அதுக்கு பிறகு இப்போ இந்த மெலானியா ட்ரம்ப், இவங்க தான் ட்ரம்ப்போட ஒய்ஃபு. இந்த ட்ரம்ப்போட ஒய்ஃபான இவங்க மெலானியா, இவங்க ஒரு ஃபார்மர் மாடல், இவங்களும் இந்த எப்ஸ்டீன் கேஸில் இந்த ஃபைல்ஸில் இருக்கிறாங்க அப்படின்ற பல விஷயங்கள், பல ஷாக்கிங் ரெவலேஷன்ஸ் தொடர்ச்சியாக வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ இது எபிசோட் நம்பர் 1. இந்த எப்ஸ்டீன் கேஸு ஓட டைம்லைன் அண்ட் இந்த எப்ஸ்டீன் கேஸில் யார் யாரெல்லாம் சம்மந்தப்பட்டிருக்கிறாங்க, இந்த எப்ஸ்டீன் கேஸ் எதை சுற்றி அப்படின்றத இந்த எபிசோடில் நீங்கள் ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க. இந்த எப்ஸ்டீன் யார், இவன் எப்படி இதுக்குள்ளே வந்தான், இவன் பண்ண விஷயங்கள்லாம் என்னென்ன, அண்ட் இது எல்லாத்தையுமே அடுத்த எபிசோடில் நம்ம பார்ப்போம். அண்ட் மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிடுங்க. இது ஷாக்கிங்காக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் முக்கியமான விஷயம், இந்த எப்ஸ்டீன் கேஸ் மாதிரியே நம்ம தமிழில் ஒரு படம் வந்திருக்குது. அந்த படம் என்ன அப்படின்னு உங்களுக்கு ஞாபகம் இருந்துச்சுன்னா மறக்காமல் அதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் சேனலுக்கு ஃபஸ்ட் டைமாக வந்திருக்கிறீங்களா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலில் பல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ, சோஷியல் ஒப்பீனியன், கமெண்ட்ரி அண்ட் பல இதுக்கு முன்னாடி பல ஸ்கேம்ஸு எல்லாத்தையுமே ஓரளவுக்கு ரிவீல் பண்ணியிருக்கிறோம். மறக்காமல் போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம்.